மற்றும் ஒரு அண்மை செய்தி. சென்னை வடபழனியில் 14 வயது சிறுவன் காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய அதிர்ச்சி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுதர்ஷன். வணக்கம் சுதர்ஷன், என்ன நடந்தது, விவரங்கள்? வணக்கம். கார் சாவியை கொடுத்து பார்க்கிங் செய்ய சொன்ன தந்தை, ஆனால் காரை ஓட்டி சாலையில அந்த 2 பேர் மீது மோதி விபத்துக்கு உள்ளாகி தந்தை மீதே வழக்கு பதிவு செய்து வைத்த அவருடைய மகன். இதுதான் சென்னை வடபழனி பகுதியில நடந்திருக்கிறது. வடபழனி பகுதியை சேர்ந்த சாம் என்பவர் அவருடைய 14 வயது மகனிடம் கார் சாவியை கொடுத்து குமரன் நகர் 7வது தெருவில் நிறுத்தி வைத்துள்ள காருக்கு கவர் போட சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அந்த சிறுவனோ அவருடைய நண்பரை கார்ல ஏற்றிக்கொண்டு குமரன் நகர் மெயின் ரோடு வழியாக காரை இயக்கிய நிலையில அது கட்டுப்பாட்டை இழந்து அங்குள்ள அங்க நின்றுட்டு இருந்த ஒரு ஆட்டோக்கு முன்னாடி இருந்த நபர் மற்றும் ஆட்டோ மீது மோதி இருக்கிறார். 2 பேர் மீது மோதி அதன் பின்பக்கமாக அங்கிருந்து ஆட்டோவுடைய மரத்தின் மீது மோதி நின்றது அந்த காரு. இந்த விபத்துல மகாலிங்கம் மற்றும் கங்காதரன் ஆகியோர் காயமடைந்த நிலையில அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாண்டி பஜார் போக்குவரத்து கவனத்தில் போலீசார் 14 வயது சிறுவன் மற்றும் அவருடைய தந்தை சாம் ஆகிய 2 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். மனித உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில வாகனம் இயக்குவது, அலட்சியமாக செயல்பட்டு பிறருக்கு ஆபத்தை விளைவித்தல், மோட்டார் வாகன சட்டம் உள்ளிட்ட 4 பிரிவின் கீழ் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சிறுவன் மற்றும் சிறுவனுடைய தந்தை மீது 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பாண்டி பஜார் போக்குவரத்து கவன போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த சிறுவன் இயக்கிய அந்த கார் அதிவேகமாக வந்து அந்த ஆட்டோக்கு முன்னால் நின்றிருந்த நபர் மீதும் ஆட்டோ மீதும் மற்றும் அந்த மரத்தின் மீது மோதி நிற்கக்கூடிய அந்த காட்சிகள் தான், அதாவது சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த காட்சிகள் மிகவும் பலப்படுத்தக்கூடிய காட்சிகளாக இருக்கு. அதிவேகத்துல வந்து அந்த கார் அந்த ஆட்டோ மற்றும் அந்த ஆட்டோக்கு முன்னாடி இருந்த நபர் மீது மோதி பயங்கர விபத்துக்கு உள்ளாகி நிற்கக்கூடிய அந்த காட்சி தான் தற்போது வெளியாகி இருக்குது. இந்த சிசிடிவி காட்சியின் அடிப்படையில தான் வைத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.